யாவருக்கும் வணக்கம். உண்மையில நான் குன்றின் குரல் உண்மையில மலையத்துல வந்த ஒரு சிறந்த இதழ்கள்ல ஒன்று என்று சொல்லுவேன். என்ன கவர்ந்த 3 இதழ்கள் மலையத்துல இருந்து அப்ப நான் படிக்கிற காலத்துல வந்த 3 இதழ்கள் மிக முக்கியமான இதழ்களாக நான் கருதுறேன். ஒன்று தீர்த்தக்கரை நீரே, 2வது நந்தலாலா, 3வது குன்றின் குரல். அக்னி ஜீவாவை பிரதம ஆசிரியராக கொண்டு வெளிவந்த குன்றின் குரல் மலையகத்திலிருந்து வெளிவந்த காத்திரமான சஞ்சிகைகளில் ஒன்று. 2 1987 இருந்து 4/1/1999 வரை வெளிவந்தது இவ்விதழ் என்பதை அறிந்து கொள்ளலாம். கண்டியிலிருந்து தோட்ட பிரதேசங்களுக்கான கூட்டுச்சங்க வெளியீடாக வெளிவந்த குன்றின் குரல் இலக்கிய இதழாக மட்டுமின்றி மலைய மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளையும் அன்றாட கூலி தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வந்த இதழ் இதே எனலாம். 1987 வெளிவந்த அதன் முதல் 3 இதழ்களும் பத்திரிகை வடிவில் வெளிவர ஏனைய 11 இதழ்களும் சஞ்சிகை வடிவில் வெளிவந்தது. 1992 வெளிவந்த முதல் 3 இதழ்களும் 32 பக்கத்தில் வெளிவர 1992 12 ஆண்டு முதல் 1993 4/6 வரையுள்ள பகுதிகளில் வெளிவந்த இதழ்கள் அத்தனையும் 28 பக்கங்களை உள்ளடக்கியதாகவே வெளிவந்தது. 1995 1 மாசம் வெளிவந்த இதழ் மட்டும் 60 பக்கங்களை கொண்ட சிறந்த இதழ். அதாவது இதுவரை காலமும் வெளிவந்த இதழ்களுக்குள் தனித்துவமான முத்திரை பெற்ற இதழாக அதனை நான் கொள்ளலாம். மற்ற ஏனைய இதழ்கள் அனைத்தும் 24 பக்கங்களுக்குள் மேற்படாதவையாகவே காணப்பட்டன. அதாவது 24 பக்கங்களுக்குள் குறைவுபடாததாகவும் 32 பக்கங்களுக்குள் மேற்படாதவையாகவுமே காணப்பட்டன. அந்தனி ஜீவாவை ஆசிரியராகவும் ஜே.எஸ். கொடியை இணை ஆசிரியராகவும் திருமதி வசந்தி சிவசாமி அவர்களை பொறுப்பாசிரியராகவும் கொண்டு வெளிவந்த இவ்விதழின் ஆசிரியர் குழுவில் வனவிதா மரிய அந்தனி, சு. முரளிதரன், ஜே. பிரான்சிஸ் முதலானோர் அங்கம் வைத்தனர். மொத்தமாக இவ்விதழை தொகுத்து நோக்கும் போது கவிதைகள் மட்டும் 40க்கு மேற்பட்ட கவிதைகள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக இதில் பலர் பல்வேறு தடங்களை பதித்தவர்களாக காணப்படுகின்றார்கள். லிங்கதாசன், குறிஞ்சி தென்னவன், சுனா முரளிதரன், ராஜகோபால், ராகலை பன்னீர், பன்விளையூர் கலையரசன், மிடில் டன், சி. சாரதா, கே. சந்திரவதனி, சி. பன்னீர்செல்வம், மச்சுவா ஜமால்தி, ஒரே ஒரு முஸ்லிம் கவிஞர், லிந்துகளை, சார்ல்ஸ் போன்றோர் இந்த கவிதைகளில் கூடிய பங்களிப்பு செய்தவர்களாக காணப்படுகின்றனர். அதிலும் கவிதைகளை பொறுத்தவரையில் எம்மவரின் பார்வைக்கு குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் ஒரு ஆராயப்படாத ஒரு துறையாக நடை சித்திரம் விளங்குகிறது. உண்மையில இதுல காணப்படுகின்ற நடை சித்திரங்கள் மிக முக்கியமான ஒரு காத்திரமான விஷயங்களை பகிர்வனாக உள்ளன. அதாவது நடை சித்திரம் என்றால் என்ன என்று நாங்கள் குறிப்பாக பார்க்கும் பொழுது நடை சித்திரம் தொடர்பாக விரிவாக எழுதிய ஒருவராக அல் அசிமத் காணப்படுகிறார். அதாவது தினகரனில் எச்.எம். ஷம்ஸ் ஆசிரியராக இருந்த காலப்பகுதியில் நடைச்சித்திரங்கள் பற்றிய பரவலான குறிப்புகளை அவர் எழுதியதோடு நில்லாமல் நடைச்சித்திரங்களோடு கூடிய கவிதைகளையும் எழுதிய ஒருவராக அல் அசிமத் காணப்படுகிறார். அந்த வகையில் லிங்கதாசன் அவர்களினுடைய நடை சித்திரம் உண்மையில மிக முக்கியமான காத்திரமான பணியினை செய்கின்றது என்று கூறலாம். ஆனால் லிங்கநாதன் பலருக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். அதே சமயம் குறிப்பாக மிக சிறந்த கவிஞராக விளங்குகின்ற மேல்தட்டு வர்க்கத்தின் வாழ்க்கையை அங்கதத்தோடு பாடுகின்ற ஒரு கவிஞராகவும் நசுக்கான ஒரு கிண்டலுடன் ஒரு பாடுகின்ற முறையை கொண்டவராகவும் இவர் காணப்படுகிறார். அவருடைய அப்பையா என்ற கவிதை உண்மையில் தமிழ் இலக்கியத்தில் ஒரு மைல்கல் என்று கூட நான் கூறுவேன். சிறுகதை, கட்டுரை, கவிதை, சிறுவர் பாடல்கள் என பன்முக தளங்களில் இவர் இயங்கினாலும் அவருடைய நடை சித்திரங்கள் ஒரு தனித்துவமானவையாகவே காணப்படுகின்றன. இவரின் குரல் கூறும் மலையகம், குழந்தை குயில் முதலான படிப்புகள் ஏலவே வெளிவந்திருந்த போதிலும் இவர் பலராலும் அறியப்படாத ஒருவராகவே இற்றவரை இருப்பது உண்மையில் வேதனைக்குரிய விஷயம். அவருடைய ஒரு கவிதையை தொட்டு காட்டிக்கொண்டு எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். புஷ்கோட்டில் 4 சேப்பு பொத்தன்கள் பளபளக்கும், புள்ளி போட்ட சாரத்துடன் வருவாரு அப்பையா. மஸ்கட்டை துண்டு துண்டாய் மடக்காமல் வெட்டி நன்றே தின்று ருசி பார். நிறைவாய் ஐஸ்கிரீம் கப்பொன்றை அவருக்கென்று ஒதுக்கி வைத்து ஆடாமல் அசையாமல் வருவாரு. டபுள் சிக்கன் நைஸாக செய்து ஒரு நாட்டுக்கோழி ரோஸ் பண்ணி நம் மதுரை மேசையில் வைப்பாரு. புரியாணி கோழி ரோஸும்
பூஞ்சலாது வெங்காயமும் போட்டு வந்த வாசத்திலே மிதப்பாரு. துரைச்சாமி அறியாமையால் கிச்சனில் அடக்கமாக நின்று கொஞ்சம் அள்ளி போட்டு அமைதியாக நிற்பாரு. ஆட்டு பொரியலோடு எலும்பு சூப்பும் போக்கரி சமைத்த பின்னே பூஞ்சிக்கரன் சுண்டலும் செய்வார். எவருக்கும் தோட்டக்கார தேவராசி ஆசி தீர்க்க தீனி கொஞ்சமும் எடுக்குமங்கே வைப்பாரு. அதுக்கு பிறகு அது சிங்களத்துல டக்குன்னு மாறுது. அவருடைய செயற்பாடுகள் பற்றி கூறும் பொழுது அவருடைய நடை சித்திரத்தை மிக அருமையான ஒரு நடையாக கொண்டு வர. நோனா கீயத கொழம்பு கேதர நுவர கேதர மாத்தியாகிய நோனா மாத்தியா நங்கெனத என்பார். டெலிபோன் தூணதிர பேசிய பின் துறை இல்ல யாரும் இல்ல துரைச்சாமியா பேசுறது என்பார். எஸ் எஸ் நோனா கோயிங் கொழம்பு டுடே நோ சார். இவரின் டீமேக்கர் இவ்வாறான அவருடைய தமிழ் சிங்களம் ஆங்கிலத்தின் ஊடாக அவருடைய செயற்பாடுகளை ஒரு நடை சித்திரமாக அதில் காட்டியுள்ளார். இதே நேரத்தில் இவரின் டீமேக்கர் கவிதையும் குன்றின் குரலை அலங்கரித்த ஒரு நடிச்சித்திரமாக சொல்லலாம். வணிகத்தில் உள்ள டீமேக்கரின் பங்களிப்பை அவரது வேலையை ஒரு சிறுகதை போல ஒரு கவிதையில் கொண்டு வந்த ஒருவராக லிங்கதாசன் காணப்படுகிறார். என்ஜின் வேலை, ஆபீஸ் வேலை, ஸ்டோர் வேலை, பெண்களோடு சல்லாபிக்கின்ற வேலை என பல வேலைகளுக்கு பொறுப்பாக உள்ள டீமேக்கரை ஒரு உயிர்ப்புடன் ஒரு நடிச்சித்திரமாக மிக நுண்மையாக சித்தரித்த கவிதையாக டீமேக்கர் கவிதை காணப்படுகிறது. இவருடைய பெரிய கவிதை இன்னொரு அசத்தலான ஒரு படைப்பென்றே கூறலாம். காதோரம் நரைத்திருக்கும் கருமையில் நாங்கிருக்கும் காணவில்லை நடுத்தலையில் ஒன்றும் என கூறி பெரியாவின் பவிசமான வாழ்க்கை முறையை நினைவு கூறும் இக்கவிதை பெரியய்யா வலைய தோட்ட தொழிலாளர் மத்தியில் எவ்வாறு ஒரு அதிகாரம் மிக்கவராக விளங்குகிறார் என்பதையும் எடுத்துரைக்கிறது. உண்மையில் லிங்கதாசனை போன்ற ஒரு சிறந்த ஆளுமைகளை வெளிக்கொண்டு வந்த ஒரு இதழாக நான் குன்றின் குரலை பார்க்கிறேன். சிறுகதைகளை பொறுத்தவரையில் 23க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வெளிவந்துள்ளன. ராகலி பன்னீர், சாந்தி மோகன், கோதாண்டம், மல்லிகை ஸ்ரீகுமார், சிவலிங்கம், பே முத்துலிங்கம், பாலச்சந்திரன், சி சுதந்திர ராஜா, ஜோ பெனடிக் பாலன், சாந்தராஜ், கலைச்செல்வி, கோதாண்டம் என பல சிறுகதைக்கு பங்களிப்பு செய்திருந்தனர். உண்மையில் மலையக சிறுகதையை ஒட்டுமொத்தமாக நோக்கும் பொழுது மலையக வாழ்வி பற்றி பேசுவதோடு அல்லாமல் மலையக மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர், அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன, வறுமை கோட்டுக்கு அவர்கள் இன்றும் சிபிஎம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி படித்து முன்னேறுகின்ற ஒரு வர்க்கமாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். இன்றும் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகின்றன. அல்லுண்ட வாழ்வில் நசிபடும் மனித மக்களின் துயர் சிறுகதையங்கம் விரைவி நிற்கிறது. உண்மையில் ஒட்டுமொத்தமாக தொகுத்து சிறுகதைகளை பார்க்கும் பொழுது அந்த சிறுகதைகள் உயிர்ப்புடன் துலங்குவதையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. கட்டுரைகளை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. பேராசிரியர் கா சிவத்தம்பி, பேராசிரியர் சி தில்லநாதன், பேராசிரியர் சந்திரசேகர், பேராசிரியர் மு நித்யானந்தன், பேராசிரியர் சிவசேகரம், என் செல்வராஜா என பலர் கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக பேராசிரியர் அம்பலவான சிவராஜா அக்கால பகுதியில் எழுதிய மலையக தமிழர் ஒரு தனியானது ஒரு தேசிய சிறுபான்மையினரா என்ற கட்டுரை விரிவாக நோக்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரையாகும். மலையக தமிழருக்குரிய உரிமைகள் வழங்கப்படாத நிலையில், அவர்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்ட நிலையில் அந்த கட்டுரை மலையக தமிழர் ஒரு தனியான ஒரு சிறுபான்மையினர் என்பதை முதல் வெளிக்கொண்டு வந்த ஒரு கட்டுரையாக காணப்படுகிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக நான் இந்த இடத்தில் பார்க்கின்ற கட்டுரை. அதே சமயம் பேராசிரியர் ஆ சுப்பிரமணியன் அவர்களின் கங்காணி என்ற கட்டுரை மிக நுண்ணிய அடிப்படையில் பார்க்க வேண்டிய ஒரு கட்டுரை. கங்காணிமார் குறித்த பதிவுகளை, அவர்களுடைய வேலைகளை, அவர்கள் ஏன் அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை விரிவாக பேசும் இக்கட்டுரை வானமலை முதலானவர்கள் கீவா ஜெகநாதன், வானமாமலை முதலானவர்கள் தொகுத்த நாட்டார் பாடல்கள் அடிப்படையில ஆராய்கிறது. நடைசெயர் குறித்து 3 கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. சாரல் நாடனின் 2 கட்டுரைகளும் நடைசெயரின் ஆளுமையும் புலமைத்துவத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றன. தொழிலாளர் சட்ட புஸ்தகம் என்ற நூலிலே நடைசெயர் எழுதிய பகுதியை நடைசெயர் பேசுகிற சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை என்ற தலைப்பில் மறுபுறம் செய்திருந்தது குன்றின் குரல். துங்கி கிடந்த தோட்ட தொழிலாளர்களை தட்டி எழுப்பும் துண்டு பிரசுரமாக இது காணப்படுகிறது. சங்கத்தை கூட்டும்படியும் தொழிலாளர் செந்துளைக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த கட்டுரை கூறி நிற்கின்றது என்றே கூறலாம். இலக்கிய கட்டுரைகள் என்ற வகையில் குறிப்பாக
8 12 கட்டுரைகள் காணப்படுகின்றன. சிவரமணி கவிதைகள் சில கவனக்குறிப்புகள் என்ற கட்டுரை சுப்ரா மைந்தன் அவர்களாலும், புலம்பெயர் புதிய இலக்கியங்கள் என்ற கட்டுரை சீனா சிவசேகரம் முதலானவர்களாலும் எழுதப்பட்ட கட்டுரைகளாக இருக்கின்றன. இந்த வகையில் புலம்பெயர்வும் புதிய இலக்கியங்களும் என்ற சிவசேகரத்தினுடைய கட்டுரை குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டுரைகளில் ஒன்று. ஏனெனில் புலம்பெயர் இலக்கியங்கள் அறியப்படாத நிலையில் அந்த இலக்கியங்களை வெளிக்கொண்டு வந்த கட்டுரையாக இந்த கட்டுரை காணப்படுகிறது. இதே காலகட்டத்தில் தான் சே ஜோராஜ் அவர்கள் பண்பாட்டு இதழில் புலம்பெயர் பற்றிய ஒரு கட்டுரையையும் எழுதியிருந்தார். அந்த வகையில் புலம்பெயர் இலக்கியங்களுக்கான முன்னோடி கட்டுரைகளாக இவை அமைந்தன. இதன் அடிப்படையிலேயே சித்ரா மௌனகுரு முதலானவர்கள் தங்களுடைய நூல்களை புலம்பெயர் இலக்கியம் என்று கூறி புதிய தகவல்களுடன் தங்களுடைய நூல்களை முன்வைக்கவும் இந்த கட்டுரை ஒரு ஆதாரபூர்வமான கட்டுரையாக அமைந்துள்ளது. அரசியல் கட்டுரைகள் பாதிக்கு பாதி அரசியல் கட்டுரைகளே காணப்படுகின்றன. மலையக மக்களினுடைய வாழ்வு துயர் மட்டுமில்லாது மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நிலையில் மலையக மக்கள் வாழ்வதற்கான வழிகளை சொல்ல வேண்டுமாயின் அரசியல் கட்டுரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என கருதுவதால் இந்த கட்டுரைகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இதில் வெளிவந்த அரசியல் கட்டுரைகளை பார்க்கும் பொழுது அக்கால மலையக மக்களினுடைய வாழ்வியல், வாக்குரிமை பறிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் எதிர்நோக்கிய சங்கடங்கள், பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், அதே நேரத்தில் உறவினர்களை பிரிந்து அவர்கள் வாடுகின்ற துயர்கள் முதலானவைகளை பற்றி பேசும் இக்கட்டுரைகள் தொழிற்சங்கங்களினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் தொழிற்சங்கங்களுக்கு உழைத்த ஆளுமைகள் குறித்தும் இந்த கட்டுரைகள் பேசி நிற்கின்றன. கல்விசார் கட்டுரைகள் என்று கூறும் பொழுது 10க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்களுடைய கட்டுரை, எஸ் விஜயச்சந்திரன் அவர்களுடைய கட்டுரைகள் மிக முக்கியமான கட்டுரைகளாக கூறலாம். இது மாத்திரமன்றி இன்னொரு விதத்திலும் தன்னை ஒரு முதன்மைப்படுத்திய ஒரு இதழாக, அதாவது ஜெயசீலன் அவர்கள் சொல்லியிருந்தார் கொழும்பில் வெளிவந்த கட்டுரைகள் பல மீள்பிரசுரம் செய்யப்பட்ட கட்டுரைகள் என்று. ஆனால் குன்றின் குரலை பொறுத்தவரையில் வெளிவந்த கட்டுரைகள் அக்கால வாழ்வியலை அறிந்து கொள்வதற்கு உதவியாக அமைகின்றன. அதே சமயம் புதிய விஷயங்களையும் புதிய பேசு பொருளையும் தமிழுக்கு அறிமுகம் செய்த கட்டுரைகளாக அவை அமைகின்றன. சர்வதேச மகளிர், அதாவது பெண்கள் குறித்த கட்டுரைகள் இக்கால பகுதியில் வெளிவந்தது என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஈழத்தில் பெண்கள் குறித்த விடயங்கள் 1980களுக்கு பிறகே முதன்மை பெறுகின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் முதன்மை பெற்ற பெண்ணிலைவாத கருத்துக்கள் மட்டக்களப்பில் தொடர்ந்து மலையகத்துக்கு பரவியவுடன் மலையகத்தில் உள்ள பெண்ணிலைவாத கருத்துக்கள் பெற்றிய கட்டுரைகளும் இதில் இடம்பெறுகின்றன. குறிப்பாக சர்வதேச மகளிர் ஆண்டு தினம் குறித்து ஜே.எஸ். கொடி எழுதிய சர்வதேச மகளிர் ஆண்டில் போற்றுதலுக்குரிய பெண்மணி என்ற கட்டுரை மிக முக்கியமான ஒரு கட்டுரை. பெண்ணடிமை தீரு மட்டும் என்று வடிவேலன் எழுதிய கட்டுரை. சர்வதேச பெண்கள் தினமும் மலையக பெண்களும் என்ற கட்டுரை குறிப்பாக மலையக பெண்கள் இற்றவரை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கதைத்து நிற்கின்றது. அந்த வகையில் பெண்கள் குறித்து முதன்மையான கட்டுரைகளை பிரசுரித்த இதழாகவும் குன்றின் குரல் விளங்குகின்றது என்பதையும் இத்தருணத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இதே நேரத்தில் முதல் இதழை எடுத்து நோக்கும் பொழுது மலைநாட்டு காந்தி என்று சொல்லி ராஜலிங்கம் மறந்து விட்டதை நினைவூட்டுவதாக ஜென் கொடியில் கட்டுரை விளங்குகிறது. மலைநாட்டு காந்தியை மக்கள் மறந்து விட்டனரா என்ற அந்த கட்டுரை பேசி நிற்கின்றது. ராஜலிங்கம் மலைநாட்டு மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு தலைவராக இனங்காணப்படுகிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆரம்பித்த காலம் முதல் அவர் அறியப்பட்ட மக்கள் சேவையையும் 1947ஆம் ஆண்டு நாவலப்பிட்டி தேர்தல் தொகுதி வாரியாக இடம்பெற்ற தேர்தலில் அவர் வெற்றி வாகை சூடி பாராளுமன்றம் சென்ற ஒருவராகவும் காணப்பட்டார். இவர் குறித்து மலைய காந்தி மறந்துவிட்ட மலைய காந்தி என்ற பெயரில் பேராசிரியர் தில்லநாதன் சார் எழுதிய ஒரு கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் தில்லநாதன் எழுதிய கட்டுரையிலும் மலைநாட்டுக்கு ராஜலிங்கம் செய்த சேவைகள் என்ன என்பதை அவர் இனங்காட்டுகின்றார். உண்மையில் காந்தியை போல் எளிமையாக வாழ்ந்தவராகவும் கல்கி இதழில்
இவரை அட்டைப்படமாக போட்டு மலைய காந்தி என்ற பெயர் சூட்டப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த கட்டுரையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அதே சமயம் முதலில் எடுத்து நோக்கும் பொழுது தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபகர்களில் ஒருவரான ராஜலிங்கத்தை அறிமுகப்படுத்தியதை போன்று இரண்டாவது இதழ் நடேசையரின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆவணப்படுத்தியது. அந்த ஜீவாவால் எழுதப்பட்ட மலைய தொழிற்சங்க முதல்வர் அமரர் நடேசையர் என்ற கட்டுரை தோட்ட தொழிலாளரால் ஒரு நூற்றாண்டு கடந்த நிலையில் சங்கம் அமைத்த வரலாற்றையும் மலைய மக்கள் அடிமைகள் போல் நடத்தப்பட்ட காலப்பகுதியில் அவர்கள் யாரோடு பிடிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற விவரத்தையும் தருகிறது. மலைய மக்களுக்கு ஒரு பகுதி வருமானம் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் தொழிலாளருக்கு தேவையான பொருட்கள் தோட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படும் கடைகளிலேயே வாங்கக்கூடிய நிலை இருந்த போது, அதே சமயம் தொழிலாளர்களை கட்டி வைத்து அடித்தல் முதலான கடுமையான சட்டங்கள் வழங்கப்பட்ட முறைகள் முதலானவற்றையும் இந்த கட்டுரை பேசி நிற்பதால் மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரையை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவர் நடேசையரால் தோட்ட தொழிலாளர் ஒரு நூற்றாண்டு கடந்த நிலை என்ற இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். நாட்டாரியல் பண்புகளை உள்வாங்கி எழுதப்பட்ட கட்டுரைகள் ஒரு தனித்துவமான ஒரு மலைய சமூக பண்பாட்டு பாரம்பரியங்களை அறியக்கூடிய வாய்ப்பினை குன்றின் குரல் தந்துள்ளது என்று கூறலாம். முனைவர் அறிவு நம்பி அவர்களால் எழுதப்பட்ட கரகாட்டம் என்ற கட்டுரை நாட்டுப்புற கலைகளில் ஒன்றாகிய கரகாட்டம் குறித்து விரிவாக ஆராய்கிறது. அதே போல் மலைய மக்களின் நாட்டார் வழங்கியல் என்ற உடுவில் தில்லை நடராசாவின் கட்டுரை நாட்டார் பாடல்களின் உள்ளடக்கம் குறித்து விரிவாக பேசுகிறது. கருணாகர பாண்டியன் எழுதிய தாய்மாமன் சீதனங்கள் என்ற கட்டுரை தாய்மாமன் ஆக இருந்து தன்னுடைய மருமகளுக்கும் அதே நேரத்தில் தன்னுடைய தங்கைக்கும் செய்ய வேண்டிய விடயங்களை அது கூறி நிற்க, மாத்தளை வடிவேலன் எழுதிய காமன் கூத்து என்ற கட்டுரை இதில் மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை நமக்கு அறிய தருகிறது. அதாவது மலைய மக்களினுடைய சமூக வாழ்வில் காமன் என்ற பாத்திரம் எத்தகையது என்பதையும், காமன் கூத்து ஆடப்படுகின்ற சூழல், அதனை ஆடுகின்ற முறை, அதனை பழக்குகின்ற அண்ணாதிமாரின் நடவடிக்கை, ஆடுகின்ற காலத்தில் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற முதலான விஷயங்களை இந்த கட்டுரை நமக்கு கூறி நிற்கிறது. அதே சமயம் மணிசேகரன் எழுதிய மலைய நாட்டாரியல் என்ற கட்டுரை நாட்டார் பாடல்கள் தொடர்பாகவும், நாட்டுக்கூத்துகள் தொடர்பாகவும், வீட்டில் பாடப்படும் கதை பாடல்கள் தொடர்பாகவும், பழமொழிகள் விடுகதைகள் குறித்தும் ஆராய்ந்து நிற்கிறது. சாரல் நாடாளின் வாய்மொழி இலக்கியம் மலைய வாய்மொழி இலக்கியம் குறித்து பேசி நிற்கிறது. சத்குருநாதனின் மலைய தமிழர் பண்பாடு என்ற கட்டுரை இந்திய சமூக பண்பாட்டுடன் ஒப்பிட்டு மலைய மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்களை கூறி நிற்கிறது. இதே சமயம் ஆளுமைகள் குறித்த கட்டுரைகளையும் குன்றின் குரல் கொண்டு வந்தது. உண்மையில மலையத்தில் அறியப்படாத ஆளுமைகள் பலரை இளம் சமூகத்துக்கு இனங்காட்டும் முகமாக இதனை அந்தனி ஜீவா பிரத்யேகமான முயற்சி எடுத்து கொண்டு வந்திருந்தார். அந்த வகையில் அவர் என்றைக்குமே பாராட்டத்தக்கவர். குன்றின் குரல் அவருடைய குரலாக என்றைக்குமே ஒலித்து நிற்கும். அந்த வகையில் கோவிந்தசாமி தேவர், மாத்தளை கௌதமன், பெரியார் டி ராஜன், புகைப்பட கலைஞர் முல்லை எம் பாரூக், பத்திரிகையாளர் நாகலிங்கம், மக்களுக்கு பணி செய்த மலைநாட்டு தலைவர் தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ராஜலிங்கம், ஜெயிலி மிரர் கிருஷ்ணசாமி, பாரதி ராமசாமி, பாரதி கணேஷ், கலையொளி முத்தையா பிள்ளை போன்ற பலரை இந்த ஆளுமைகள் குறித்த கட்டுரைகள் வெளிக்கொண்டு வந்தன. குறிப்பாக கணேசனுடைய பங்களிப்பு தொடர்பாக தெளிவத்தை ஜோசப் பாரதி கணேஷ் என்ற பகுதியை எழுதியிருந்தார். அதே மாதிரி நான் ஏலவே சொன்ன மாதிரி தொழிலாளர் காங்கிரசின் மலைநாட்டு தலைவர் தொழிலாளர் காங்கிரசின் ராஜலிங்கம் என்ற தலைப்பில் ஸ்ரீ தில்லநாதன் அவர்களும் ஒரு கட்டுரை வரைந்திருந்தார். உண்மையில இந்த கட்டுரைகள் மலையகத்தினுடைய வாழ்வுக்காக தம்மை அர்ப்பணித்தவர்களை வெளிக்கொண்டு வருவதோடு நில்லாது பத்திரிகையாளர்களுடைய பங்களிப்பினையும் குன்றின் குரல் எடுத்துரைத்தது. அந்த வகையில் டெய்லி மிரர் கிருஷ்ணசுவாமி போன்றவர்களின் கட்டுரைகள் உண்மையில அவர்கள் இலக்கியத்துக்கு மாத்திரமன்றி பத்திரிகை துறையில் எவ்வாறு பிரகாசித்தனர் என்ற தகவல்களையும் எமக்கு எடுத்துரைக்கின்றது. மனித உரிமைகள் குறித்த கட்டுரைகள் உண்மையில கட்டாயம் பெறப்பட வேண்டிய ஒரு கட்டுரைகள். ஏனெனில் மலையக மக்கள் தங்களுடைய உரிமைகளை தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மலையக மக்களினுடைய
வாழ்வாதார பிரச்சனைகளை கதைக்கும் முகமாக மனித உரிமைகள் தொடர்பான கட்டுரைகள் வந்திருந்தன. அந்த வகையில் ராதிகா குமாரசாமியினுடைய மனித உரிமை 3ஆம் உலக பார்வை என்ற கட்டுரை செம்மையான ஒரு சட்ட முறையையும் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற நீதித்துறையும் செயற்பாடு மிக்க காவல்துறையும் பணி பாட்டு நிறுவனங்கள் தொழில் வளர்ச்சியும் இருக்கின்ற நிலையில் தொழில் வளர்ச்சியும் ஓங்கி இருக்கின்ற நிலையில் வறுமையில் வாடும் விவசாயம் சார்ந்த சமுதாயம் எவ்வாறான சட்டங்கள் தேவை என்பதை எடுத்துரைக்கின்றது. கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரை இருக்கின்றது. மனித உரிமை செயற்படுவதை மனித உரிமை செயற்பாடுகள் வலுவிழந்த நிலையில் மனித உரிமைகளை பொருளாதார வளர்ச்சியோடு இணக்கி பார்க்கின்ற சந்தர்ப்பங்களை ராதிகா குமாரசாமி அந்த கட்டுரையில் கூறி நிற்கின்றார். அதே சமயம் மலையக சிறுகதைகள் ஒரு வளர்ச்சி என்ற சாரால் நாடானின் கட்டுரை மலையக சிறுகதைகள் குறித்த ஒரு பார்வையை நமக்கு எடுத்து தருகின்றது. சிறிய கட்டுரை என்றாலும் குறிப்பிட்ட அளவு தரவுகளை இணைத்து எழுதப்பட்ட கட்டுரையாக காணப்படுகின்றது. மலைய கல்விகள் குறித்து பெரும்பாலான கட்டுரைகள் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் மலைய கல்வியின் தடைப்பாடுகள் என்ற தலைப்பில் ஹரிதர் எழுதிய கட்டுரை சமூக முன்னேற்ற அடைந்து வருகின்ற காலப்பகுதியிலும் கட்டாய கல்வி இருக்கின்ற சூழ்நிலையிலும் மலைய மக்கள் தங்களுடைய கல்வியை புறந்தள்ளி செல்கின்றனர் என்பதையும் அவர்களுக்கு கட்டாய கல்வி நிலை உணர்த்தப்பட்டு அவர்களுடைய பின்தங்கிய நிலை இல்லாமல் செய்யப்பட்டு அவர்களிடம் கல்வி கற்று மேலோங்க வேண்டும் என்பதை இந்த கட்டுரை பட்டவர்த்தனமாக எடுத்துரைக்கின்றது. கல்வியில் பின்தங்கி காணப்படுவதற்கு பல்வேறு காரணிகள் குறித்தும் மலைய கல்விசார் கட்டுரைகள் பேசுகின்றன. குறிப்பாக தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்த தொழிலாளர்கள் பெருந்தோட்டம் அமைக்கவே வந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு கல்வியை தொடர முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு கல்வி தேவை என்பதை அந்த கட்டுரைகள் இதில் வெளிவந்த கட்டுரைகள் பேசி நிற்கின்றன. அதே சமயம் சொற்ப தொகையினரே கல்வி கற்பவர்களாக மலையகத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக அவர்கள் நாட்கூலிக்கு வேலை செய்ய செல்லும் சாதாரண தொழிலாளர்களாக இருப்பதால் அவர்களால் கல்வியை தொடர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அந்த வகையில் கல்வி சார்ந்த கட்டுரைகளை உண்மையில் குன்றின் குரல் பிரசுரித்திருந்தது. இந்த வகையில் அந்தனி ஜீவா ஒருபடி மேலோங்கியே நிற்கின்ற ஏனென்றால் குன்றின் குரலை திட்டமிட்டு ஒரு வரையறையோடு அதை கொண்டு வந்திருக்கின்ற அந்த வகையில் அவரை நான் பாராட்டி நிற்கிறேன். அதே நேரத்தில் பிள்ளைநேய கல்வி குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. குறுகிய நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் கல்வியில் அக்கறை செலுத்தாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கல்வியில் அக்கறை செலுத்தப்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த கட்டுரை கூறி நிற்கின்றது. இதில் வெளிவந்த கல்விசார் கட்டுரைகள் கூறி நிற்கின்றன. எனக்கு நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதால விரிவாக பேச முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதே சமயம் நாட்டினுடைய சமூக பொருளாதார நிலைமைகள் வடகிழக்கில் தொடரும் யுத்தங்கள் காரணமாக ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்ட தோட்ட பிரதேசங்களின் நிலை கூட்டுச் செயலகங்கள் இந்த நேரத்தில் ஏன் தேவை, அதனுடைய நடவடிக்கைகள் என்ன, ஒப்பான ஒரு சூழலில் கட்டாயம் கூட்டுச் செயலகத்தினுடைய நடவடிக்கை தேவை என்பதை பொறுத்த கட்டுரைகளும் இங்கு வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக இந்தியா வம்சாவளி தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு சர்வஜன வாக்குரிமை பறிக்கப்பட்ட காலத்தில், அதாவது பறிக்கப்பட்ட 50 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில குன்றின் குரல் வெளிவருகிறது. அவ்வாறு வெளிவந்த நிலையில மலையக மக்களினுடைய அக்கால நிலையையும் இக்கால நிலையையும் தொடர்பு படுத்தி அரசியல் சார்ந்த கட்டுரைகளையும் பிரசுரித்திருந்தது. இதே நேரத்தில் சிங்கள தீவிரவாதிகள் தமிழ் சிங்கள உறவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் மூலமாக பல சங்கடமான நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக ரத்தினபுரியில் வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் புதைந்துள்ள காரணிகள் என்ன என்ற கட்டுரை 1998 செப்டம்பர் 8ஆம் தேதி தொழிலாளர் லயத்துக்குள் இரு சிங்களவர்கள் வெட்டி போடப்பட்ட பின்னணி குறித்து பேசுகிறது. அதனுடைய உள் நோக்கம் என்ன? கள்ளச்சாராயம் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக இவர்கள் நடந்து கொண்டதால் கொல்லப்பட்டு சிங்களவர்களாலேயே கொல்லப்பட்டு தமிழ் லயத்துல கொண்டு வந்து போடப்படுகின்றன. இந்த
உள்நோக்க அரசியல் என்ன, இதனால் ஏற்பட போகின்ற பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து விஷயங்களையும் குன்றின் குரல் கொண்டு வந்திருந்தது. அந்த வகையில் குன்றின் குரல் இன்றைக்கு மிக முக்கியமான இதாக காணப்படுகிறது. அதே சமயம் நடிசையரின் நூற்றாண்டு விழா அக்கால பகுதியில் கொண்டாடப்பட்ட போது நடிசையரின் நாமம் பல்வேறு தேசங்களிலும் ஒலித்தது. ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, தமிழகம், இலங்கை போன்ற இடங்களில் ஒலித்தது. அந்த விவரங்களை உள்ளடக்கிய கட்டுரைகளும் இந்த இதில் வெளிவந்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டு காலப்பகுதியில் மக்களுக்கு குரல் கொடுத்த முல்லையா கோவிந்தனினுடைய மரணம் குறித்த செய்திகளையும், அதே அவர் அதாவது அரச தீவிரவாத அமைப்புகளாலும் அரச அதிகார போக்குகளாலும், குறிப்பாக சாஜன் சுரவீரவால் கொல்லப்பட்ட முல்லையா கோவிந்தனுடைய மரணம் மக்கள் மனதில் எவ்வாறு ஒரு தொழில்துறையினுடைய சரித்திரத்தை மாற்றி அமைத்தது என்பத விஷயங்களையும் இந்த கட்டுரைகள் பேசி நிற்கின்றன. பேராசிரியர் சிவத்தம்பியின் எழுதிய இலக்கியமும் இனம் புரிந்துணர்வும் என்ற கட்டுரை சிங்கள தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோணத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது உண்மையில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ் இலக்கியத்தை சிங்களவர்கள் எப்படி நோக்க வேண்டும், அதே சமயம் சிங்கள இலக்கியத்தை தமிழர்கள் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் அந்த கட்டுரை பேசி நிற்கின்றது. அறிக்கைகளாக ஒரே ஒரு அறிக்கை குன்றின் குரலில் காணப்படுகிறது. தோற்ற பிரதேசங்களுக்கான கூட்டு செயலகத்தில் 17/1/98 முதல் 15/12/98 வரையான காலப்பகுதியில் 1970 ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு செயலகம் பெருந்தோட்டத்துறையின் சகோதர அமைப்புகளின் ஒருங்கிணைப்பை பேணுவதற்காக உருவாக்கப்பட்ட என்ற விவரத்தை இந்த அறிக்கை நமக்கு தருகிறது. மனிதவள அபிவிருத்தியில் அதனுடைய வகைவாகம் என்ன என்பதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த அறிக்கை எழுதப்பட்டுள்ளது. விமர்சனங்கள் பல குன்றின் குரல்களில் வெளிவந்தது. குறிப்பாக ஜோ பெனடிக் பாலனின் சொந்தக்காரன் நாவல் குறித்த விமர்சனமும் மற்றும் குன்றத்து குமரல் குறித்து லெனின் மதிவாணன் எழுதிய விமர்சனமும், புதுமை பித்தனின் துன்பக்கேணி கதைக்கு ஜே சத்குருநாதன் எழுதிய விமர்சனமும், சாரல் நாடானின் மலைக்குழந்தை சிறுகதை தொகுதிக்கு சே கணேசலிங்கம் எழுதிய விமர்சனமும் இங்கு வெளிவந்தது. அதே போல் மலைய பரிசு கதைகள் குறித்த விமர்சனத்தை விக்ரமசிங்காவும், கலாநிதி நா வேல்முருகின் மலைய மக்களின் சமய நம்பிக்கைகள் சடங்கு முறைகள் அண்மை குறித்த விவரங்களை சு முரளிதரன் அவர்களும் அவர் பல்வேறு பணிகளை இதில் செய்திருக்கிறார். குறிப்பாக சு முரளிதரனுடைய பணி குன்றின் குரலில் மிக முக்கியமானது. முதல் இதழ்கள்ல ஆரம்ப இதழ்கள்ல கவிதைகளுக்கூடாக தன்னை அடையாளப்படுத்திய முரளிதரன் அவர்கள் அதன் பின்னர் விமர்சனங்களுக்கூடாக தன்னை அடையாளப்படுத்துகிற அந்த வகையில் தான் வேல்முருகின் சேர் அவர்களுடைய விமர்சனம் வெளிவந்திருந்தது. அண்மை கால 3 கல்வியல் நூல்கள் என்ற அடிப்படையில் கலாநிதி முத்துலிங்கம், பேராசிரியர் சந்திரசேகரன், கலாநிதி கருணாநிதி ஆகியோர் எழுதிய நூல்கள் குறித்தும் இவர் விரிவாக பேசியிருந்தார். அதே சமயம் குன்றின் குரலுடைய ஆசிரியர் குழுவில் இருந்தும் பல்வேறு இதுகளை அவர் தந்திருந்தார். கவிதைகள் குறித்து குன்றின் குரல் ஒரு காத்திரமான கவிதைகளை வெளிப்படுத்தியது. குறிப்பாக குறிஞ்சி தென்னவனினுடைய கவிதைகள், சுனா முரளிதரனினுடைய கவிதைகள் யதார்த்தத்தை உள்வாங்கி இயங்கும் கவிதைகளாகவே காணப்படுகின்றன. அதே சமயம் மு மேத்தா, அக்கினிபுத்திரன் முதலானவர்களின் வானம்பாடி கவிதைகளில் இருந்து விடுபடாத ஒரு நிலையையும் இந்த காலப்பகுதியில் எழுந்த கவிதைகளில் காணலாம். குறிப்பாக தரையில் கிடந்தால் ஒரு குருவி கூட தன்னை கொத்தி கொண்டு விடும் என்பதை உணராத பாம்பு சிவன் கழுத்தில் இருப்பதால் கருடனையை சவாலுக்கு அழைக்கின்றது போன்ற BS வேலுவால் எழுதப்பட்ட கவிதைகள் உண்மையில வானம்பாடி கவிதைகளை நிமித்தம் எழுதப்பட்ட கவிதைகளாகவே இயங்குகின்றன. அதே சமயம் மலைய மக்களினுடைய இரவு பொழுது குறித்து தோட்டத்து துயில் பொழுது என்ற தலைப்பில் முரளிதரனால் எழுதப்பட்ட கவிதை ஒரு யதார்த்த பூர்வமாக எழுதப்பட்ட ஒரு கவிதையாக இது காணப்படுகிறது. சுருட்டு சுவைத்தபடி மலையாண்டி கிழவன் முதுகு சொரியும் பராக் பராக் என்ற சத்தமும், அழகம்மா கிழவியின் டொக் டொக் என்னும் வெற்றிலை உரல் சப்தமும், அந்தகார மௌனத்தை அப்பாக்கும் கிளப்புக்கு சென்று மேலும் பெரிய துறைக்காரன் ஹோன் சப்தமும் பயங்கர இரவினை குரூரமாய் சலனப்படுத்தும் என்று சொல்லி இரவு நேரத்தில் தோட்டத்து லயங்களில் நடக்கின்ற சம்பவங்களை மையமாக கொண்டு அவை ஊடுருவும் விதமாக அந்த கவிதையை அவர் எழுதியிருந்தார். பாலரஞ்சனி சர்மாவின் சுதந்திரம் கவிதை தனியார் மயப்படுத்தல் முனையும் தோட்ட தொழிலாளர்கள் குறித்த பதிவாக அமைய, நல்வாழ்வு என்பது ரத்தம் சிந்தவென படைக்கப்பட்ட குறியீடுதான் என்று சொல்லி தேயிலை சாயம் என்பதை அதில் அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார். குண்டுலோய மையனின் நடராஜ
நலிவுற்ற மக்கள் கவிதை, வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற மக்களின் குறைகளை எடுத்துரைக்க, நல்லையா சந்திரசேகரின் நீயும் ஒரு பெண்ணா என்ற கவிதை ஒரு பெண் சீரழிந்த நிலையில், அவளுடைய வாழ்வு பாதிக்கப்பட்ட நிலையில் அவள் எவ்வாறு மீள வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. அந்த வகையில் மிக முக்கியமான கவிதைகள் குறித்த விஷயங்களையும் குன்றின் குரல் கொண்டு வந்திருந்தது. விமர்சனங்கள் என்று கூறும் பொழுது குன்றின் குரலை பல்வேறு விமர்சனங்கள் அலங்கரித்தன. குறிப்பாக அந்தனி ஜீவா அந்த விமர்சனங்களை ஆற்றியிருந்த NS ராமையாவின் ஒரு கூடை கொழுந்து என்ற நூலுக்கு ஒரு விமர்சன குறிப்பையும், அதே நேரத்தில் வேட்டை முதலான கதைகள் குறித்து எவ்வாறு பார்க்கப்பட வேண்டிய விஷயத்தையும் அவர் அதில் மணிமுரசு காபா சிவத்தால் எழுதப்பட்ட குறிஞ்சி தென்னவன் என்ற விமர்சனம் ஒரு காத்திரமான தென்னவனின் கவிதை நோக்கையும் போக்கையும் ஆராய்கிறது. இந்த வகையில் மிக முக்கியமான விஷயங்களை குன்றின் குரல் தந்திருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை என்றே கூறலாம். சிறுகதைகளை பொறுத்தவரையில் குன்றின் குரல் மலையக மக்களின் வாழ்வியல் அவலங்களை சிறுகதைகளாக தந்தது. வறுமை கொட்டுக்கு கீழே 4 பிள்ளைகளுடன் வாழ்ந்த சிவப்பியின் வாழ்வை மையச்சரடாக கொண்டு புசலாவை இஸ்மாலிகாவால் எழுதப்பட்ட கிளவியின் ஆசை என்ற சிறுகதை தந்திருந்தது. மனநண்பனின் பார்வதி சிறுகதை தோட்டத்தில் வேலை செய்யும் பெண்களின் சந்தர்ப்பம் பார்த்து பாலியல் சுழலுக்கு உள்ளாக்கப்படுவதை எடுத்துரைக்கின்றது. அதே சமயம் அக்னஸ் சவரமுத்தின் செந்தாமரை என்ற சிறுகதை பொறுப்பில்லாத அப்பனுக்கு மகனாக பிறந்து வறுமையில் வாழ முடியாத பரசுராம் போன்றவர்கள் பரிதவித்த போது அவனை படிப்பித்து ஒரு அறிஞனாக்கி அன்னமுத்துவின் வாழ்வை எடுத்துரைக்கின்றது. மொழிபெயர்ப்புகளை பொறுத்தவரை மொழிபெயர்ப்புகளும் குன்றின் குரலுக்கு ஆக்க சக்தியாக அமைந்தது. மூனா சிவலிங்கம் என பலர் மலரின் சிறப்புக்கு காரணமாக அமைந்தன. உழைக்க மட்டுமே பிறந்தவர்கள் என்ற CV வேலுப்பிள்ளையின் சிறுகதையை மூனா சிவலிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். தோட்டத்தின் செழுமைக்கு பரம்பரையாக உழைத்து ஓடாய் போன பூங்காவன கிழவரின் வாழ்வியலுக்கு ஊடாக மலையக மக்களினுடைய வாழ்வை இது பேசுகிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து மலையகம் வந்து உழைத்து ஓடாய் சென்றவர் இறுதி காலத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பதை வேலுப்பிள்ளை மிக நுண்மையாக அதில் சித்தரித்திருந்தார். தஸ்லிமா நஸ்ரீனின் பூச்சி கதை ஜமுனா ராஜேந்திரனால் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. ஆணின் வேட்கைக்கு அல்லல்பட்டு வாழும் ஒட்டுமொத்த பெண்களின் கூக்குரலாக இந்த கவிதை உணர்வின் வேட்கையில் எழும் கவிதையாக ஒலிக்கின்றது. இவ்வாறான ஒரு கவிதையை உண்மையில பார்க்க முடியாது என்றே கூறலாம். என்னன்னு சொன்னா அவ்வளவு அருமையான ஒரு கவிதை. பாதி தூக்கத்தில் விழித்தேன், ஆச்சரியத்தான் நான் பார்த்தேன், அது பிற எவரது விரல்களும் இல்லை, அது ஒரு கரப்பான் பூச்சி எனது தொப்புளை நோக்கி ஊர்ந்து கொண்டிருக்க அது மோப்பம் பிடித்தது. அந்த முதிர்கரும் பொன்னில் என்ன தித்திப்பு இருக்கிறதோ எனக்கு புரியவில்லை. இந்த பூச்சியும் ஒரு ஆணாக இருக்குமா? பசி கொண்ட காமவரி நாயை போல நாக்கை வெட்கையுடன் தொங்க போட்டிருக்கின்றதே. விஷமுள்ள எறும்பும் தொடைகளை கடிக்க எனது கால்களின் மீது இருக்கிறது. தொடைகளில் ஏதேனும் இனிப்பு கற்களில் முக்கிய எடுக்கப்பட்டிருப்பதா? யார் அறிவார் இதனை? ஒரு ஆணாக இருக்கக்கூடும், சுவையறிய அதன் கோர்நகங்களுக்கு அரிப்படுத்திருக்கக்கூடும். இந்த குளவியாக கொடுத்த எல்லாவற்றையும் விடுத்து முளைக்காம்பை நோக்கி வருகிறது. உத்தர இடைவெளியில் பதுங்களில் இருந்த பள்ளியை இருளின் கருமை வெளிக்கொண்டு வருகிறது. தோளின் மெதுமெதுப்பில் அதன் மடிப்புகளில் அடைக்கலம் தேடுகிறது. கருப்பையின் பாதைகளில் கரையான்கள் அரித்து தின்கின்றன. வாயில் கருமுட்டைகள் நீர் தெளிக்கிறது. நான் அவற்றை வெளித்தள்ள முயன்றேன். ஆயினும் அந்த மயிர் கம்பளி பூச்சி ருசிக்கும் மணக்கும் நுழைவாயில் நோக்கும் வேகம் கொண்டோடியது. எப்போதைக்கும் ஆண் நரகம் நோக்கி சந்தோஷத்துடன் மூச்சுரைப்புடன் பயணம் போக மாட்டானா? நான் அது செய்தேன் என்று அந்த கவிதை தொடர்ந்து செல்கிறது. பன்னாமத்து கவிராயர் பஞ்சாபி கவிராயர் ஃபைஸ் அகமது ஃபைஸினுடைய கவிதைகளை தந்திருந்த அதே மாதிரி வாழ்வின் துயரங்களை இயற்கையோடு பேசும் கவிதை அமைகிறது. அபுதாலிப்பின் கவிதைகள் இன்னொரு தரத்தில் பன்னாமத்து கவிதையால் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அதே சமயம் தேவி காலலகே என்ற சிங்களத்தில் எழுதிய கவிதையை ஒரு மகனின் உரிமை என்ற பெயரில் மடுலகிரிய விஜயரத்னா மொழிபெயர்த்திருந்த வர்க்க நிலைக்குள் வாழும் ஒரு சமூகத்தினுடைய குறுக்குவெட்டு முகத்தை இந்த கவிதை காட்டுகின்றது. மீள் பிரசுரங்களாக கட்குதிரை இதழில் மணிமகளையால் மொழிபெயர்க்கப்பட்ட நாட்டின் கோமட்டின் எழுத்தாளன் சுதந்திரம் என்ற கட்டுரை காணப்படுகிறது. கடமை என்ன, ஒரு எழுத்தாளனுக்குரிய கடமை என்ன, அவனுடைய சுதந்திரம் என்ன என்பதை இந்த கட்டுரை பேசி நிற்கிறது. கடிதங்கள் 3 கடிதங்கள் காணப்படுகின்றன. 3 கடிதங்களும் வெவ்வேறு நிலையில் இருந்து பேசுகின்றன. தமிழ்நாட்டில் இப்படிக்கு அகதி என்ற கவிதை அகதி என்ற தலைப்பில் பொகந்தலாவ மகேந்திரன் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். பிரதமருக்கு ஒரு கடிதம் என்ற தலைப்பில் ஹரி நாராயணன் ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு கடிதத்தை பன்னாமத்து கவிராயர் மொழிபெயர்த்திருந்தார். அந்த வகையில்
ஒரு தனித்துவமான ஒரு மொழிபெயர்ப்பையும் கொண்டிருந்ததாக இந்த இதழ் காணப்படுகிறது. எனது பழைய டைரி என்ற பெயரில் அந்தனி ஜீவா பல்வேறு வரலாற்று சம்பவங்களை இணைத்து தான் படித்த சுவைத்த பகுதிகளை தந்திருந்தார். கெட்டிக்கார மாணவன், தந்தையை இழந்தவன், தாயின் உழைப்பில் பசியை போக்குவன், பாடசாலைக்கு மந்திரி வந்த போது அவனிடம் ஒழுங்கான செருப்பு கூட இல்லாத நிலையில் ஆசிரியரால் கண்டிக்கப்படுகின்ற ஒரு நிலையை அறிவுமதியினுடைய கவிதையுடன் பொருத்தி பார்த்து அவர் தந்திருந்தார். உண்மையில் இந்த கவிதையை கூறி எனது உரையை முடிக்கின்றேன். மதிப்புள்ள வாத்தியாருக்கு நேற்று ராத்திரி என்னோட அப்பாவை யாரோ சாதி சண்டையிலே அடிச்சு கொண்டு எரிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம தர்ம ஆஸ்பத்திரியில் படுத்துறங்குறாங்க. வேலை தேடி பட்டணம் போன அண்ணன் இன்னமும் வீடு திரும்பல. வயசுக்கு வந்த என்னோட அக்காவையும் 4 நாளா காணல. என்னோட டவுசர் பின்பக்கம் கிழிஞ்சு போயிருச்சு. அதனால ஐயா, இன்று நாம் பள்ளி நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற வந்த மந்திரி வரும்போது என்னால வர முடியாது போனது. இப்படிக்கு கீழ்வடிந்துள்ள மாணவன் குப்புசாமி என்று சொல்லி ஒரு மாணவன் வராத நிலையை அறிவுமதியினுடைய கவிதை ஊடாக எடுத்து காட்டியிருந்த. உண்மையில் தோட்ட பிரதேசங்களுக்குரிய கூட்டுச் செயலகத்தின் 20 ஆண்டு நிறைவு பெற்ற காலப்பகுதியில் தமிழ் வெளியீடாக குன்றின் குரல் வெளிவந்தது. ஜனவரி 1995 ஆண்டு வெளிவந்த கூற்றின்படி 1981 ஆண்டு முதல் இவ்விதழ் வெளிவந்திருக்க வேண்டும் என்று அறிய முடிகின்றது. ஆனால் நூலகத்தில் அவ்வாறு இல்லை, குறிப்பிட்ட இதழ்களே காணப்படுகின்றன. காலாண்டு சஞ்சிகையாக பிற்பட்ட காலத்தில் வெளிவந்த இந்த இதழ் மலைய இலக்கியத்தையும் மலைய மக்களினுடைய வாழ்வாதார நிலையையும் ஆவணப்படுத்தியது. இன்றைய இளைய சமூகத்தினர் மலைய இலக்கியம் குறித்து ஆராய போகும் இடத்து குன்றின் குரலை தவிர்த்து பார்க்க முடியாது. குன்றின் குரல் இலக்கிய கர்த்தாக்கள் பலரை வெளியில் கொண்டு வந்த ஒரு இதழாக காணப்படுகிறது. பலரின் இலக்கியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மறைந்து போன மலைய ஆளுமைகளை சேவைகளையும் ஆவணப்படுத்திய பெருமை அந்தனி ஜீவாவை சாரும். மலைய பத்திரிகை முன்னோடிகளையும் இந்த இதழ் ஆவணப்படுத்தியது. அவ்வாறான ஒரு இதழை என்னை பேசும்படி கேட்ட ஜெயசீலனுக்கும் அயிலுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி.